சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறிதான் போனாங்க ஒழிய ஆண்டவர் விட்டு யாரும் பதறி போல பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிதறி போனாங்களே, இந்த போன ஜனங்க அழுதுட்டு போலங்க, ஆண்டவர் முறுமுறுத்துட்டு போலங்க, இல்ல புலம்பிட்டு போலங்க. இந்த ஜனம் போற வழியில சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டு போறாங்க, ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்துட்டு போறாங்க. என்ன ஒரு இருதயம்! இன்னைக்கு இதுதான் நமக்கு வேணும். உண்மையான கிளாப் பண்ணுங்களா அவங்களுக்கு, அவங்க எல்லாருக்கும் கிளாப் பண்ணுங்க. அந்த கூட்டம் செதறி போனா கூட சுவிசேஷம் சொல்லிட்டே போதுங்க. உயிரை காப்பாத்திக்க ஓடுற கூட்டம் தாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு குடும்பமா ஓடினாங்களான்னு தெரியாதுங்க. ஆனா போற வழியிலங்க அவங்க ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே போனாங்க. உன் வாழ்க்கையே இப்படி இருக்குது, நீ என்னையா பிரசங்கிக்கிற அப்படின்னா அதுக்கு கேட்கல. என் கர்த்தர் நல்லவரியா, என்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் கர்த்தர் நல்லவரியா, அவரை பிரசங்கிக்கிறத நான் விடவே மாட்டேயா, நான் பிரசங்கித்து கொண்டே இருப்பேயா அப்படின்ற ஒரு ஆண்டவரோட உறவு பாருங்க. பயம் இல்லை, கர்த்தர் மேல இருக்கிற பயத்தில் அவங்க பிரசங்கித்துட்டு போல அவர் ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசிச்ச கூட்டங்க அந்த கூட்டம்.